மக்களே, இன்னைக்கு நம்ம என்னத்த பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வண்டிக்கு வந்து 4 சர்வீஸு முடிச்சாச்சு. 4 சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறமா, இப்ப வந்து வண்டி நமக்கு நெறைய விஷயம் புடிச்சிருக்கும், நெறைய விஷயம் பிடிக்காம இருக்கும். அதெல்லாம் என்னென்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வண்டிக்கு வந்து என்னென்ன இந்த 4வது சர்வீஸ்ல வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நார்மலா ஆயில் ஃபில்டரு, அப்புறம் வந்து ஏர் ஃபில்டர் வந்து மாத்திருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு இந்த பிரேக் பேட் வந்து செக் பண்ணி அது நல்லா இருந்துச்சுன்னா, அப்படியே வச்சுருவோம். இல்ல வந்து அதுல கொஞ்சம் மாத்துற மாரி இருந்துச்சுன்னா மாத்திருவோம் அப்டின்னாங்க. நம்ம வண்டியில நல்லா இருந்ததுனால அத மாத்தல. பேசிக்கா அந்த ஜெனரல் செக்கப் அவ்வளோதான். இவ்வளோதான் பண்ணியிருக்காய்ங்க. ஆனா இதுக்கு வந்து பில்ல பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏன்டா கொண்டு ஷோரூம்ல வண்டிய விட்டோங்கிற மாரி தான் பண்ணி வச்சிருக்கானுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இந்த பில்ல பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப ஆயிலு, இந்த நம்ம பிரேக் ஆயிலு, அப்புறம் செயின் லூப்பு, ஆயில் ஃபில்டர் அது இதுன்னு சொல்லி இதுக்கு வந்து பொருளுக்கான ரேட்ட போட்டுருக்காய்ங்க. மொத்தமா ரூ. 1322 வந்துருக்கு. இது கூட பரவால்ல உட்டுருங்க. ஆனா இந்த கீழ ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் எனக்கு என்னன்னே புரியல. லேபர் சார்ஜ் ரூ. 1141 90 பைசாவாம். இதே வேலைய நம்ம வந்து வெளிய விட்டோம்னா ஒரு ரூ. 150ல இருந்து ரூ. 200 குடுத்தாலே முடிச்சிடலாம். இப்ப நம்ம இந்த ஆயில்லாம் மாத்துனத. ஆனா இவங்க என்னென்னலாமோ போட்டு வச்சு மொத்தமா ரூ. 1141 பில்ல போட்டிருக்கான் லேபர் சார்ஜ். ஷோரூம்காரன்லாம் இப்படிதான் வச்சு செய்வானுன்னு நல்லா தெரியுது. தயவு செஞ்சு யாராவது இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ மட்டும் ஷோரூம்ல யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பஜாஜுக்கே இந்த நிலைமை. கேடிஎம்லாம் போனோம்னா வச்சு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவாங்க நம்மள. மக்களே நம்ம வண்டிக்கு வந்து 4 சர்வீஸ் முடிஞ்சு அதாவது கிட்டத்தட்ட 15,000 சில்லற கிலோமீட்டர் வந்து ஓடியாச்சு. வண்டியில வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா நம்ம வந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே கண்டிஷன்ல தான் இப்போ வரைக்கும் இருக்கு. எந்த ஒரு நமக்கு வித்தியாசமும் இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப இருந்த அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. வேற சொல்லிக்கிற அளவுக்கு இதுல பிடிக்காத விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் தான் அந்த செயின். அது மட்டும் இந்த லூப் அடிச்சு அடிச்சு காசு தான் வேஸ்டா போகும். ஏன்னா அடிக்கடி செயின் மட்டும் கிலோமீட்டர் ரொம்ப ஓடுனதுனால அப்படி இருக்கா என்னமோ தெரியல. செயினுக்கு மட்டும் அடிக்கடி லூப் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அது வந்து சவுண்ட் போட்டுட்டு தான் இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா வேற எந்த குறையுமே கிடையாது வண்டியில. தாராளமா இந்த N160 வந்து நம்பி எடுக்கலாம். இப்போ நீங்க யாரு வாங்கினாலுமே ஃபேமிலி யூஸுக்குமே வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மைலேஜுமே நமக்கு வந்து நீங்க லோக்கல்ல எப்படி போட்டு ஓட்டினாலும் ஒரு 47, 48 வரைக்கும் கன்ஃபார்மா கிடைக்கும். ஹைவே எல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு 50, 52 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு மைலேஜ் நல்லா இருக்கு. லுக்கும் இந்த நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லுக்கும் நல்லா தான் இருக்கு. அப்புறமா வந்து நமக்கு அடுத்த சர்வீஸ்ல தான் இன்னும் கொஞ்சம் செலவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டயர் வந்து கொஞ்சம் எம்ஆர்எஃப் தான் ரெண்டுமே வந்து நம்ம 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. ஏன்னா டயர் பேக்ல வந்து கொஞ்சம் தேஞ்சு போச்சு. அடுத்த தடவை வந்து நமக்கு டயர் மாத்துற மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் வந்து பிரேக் பேட்லாம் கம்பல்சரி கண்டிப்பா மாத்த தான் செய்யணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு வரும் 5வது சர்வீஸ் விடும்போது. அப்புறம் இன்னும் நமக்கு இதுல பிளஸ் என்னன்னா நம்ம 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணாலே போதும். சில பைக்குக்குலாம் வந்து இப்போ 2500, 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம மாத்திட்டு கிடக்கணும். இதுக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு 5000 கிலோமீட்டருக்குங்கும் போது நமக்கு வந்து டக்குன்னு கொண்டு செலவு பண்ண மாதிரி இருக்காது. 5000 கிலோமீட்டருங்கிறது லோக்கல் யூஸுக்கு வந்து ரொம்ப நாள் ஓடிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொண்டு சர்வீஸ் விடுற மாதிரி இருக்கு. அதுவும் ஒரு 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ்னால பெருசா ஒரு ரூ. 1100 அந்த அவ்வளவுதான் வரும். இப்ப இந்த 4வது சர்வீஸ் வந்து நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் கிடையாதுங்கிறதுனால ஒரு ரூ. 2400 கிட்ட பில்லு வந்திருக்கு. அப்புறம் முக்கியமா அந்த ஷோரூம்லலாம் வண்டிய விட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம இருந்து வாங்கிட்டு போற மாரி இருக்காது. அந்த 3 சர்வீஸ் வந்து அப்படி வாங்கி நம்ம இருந்து கொஞ்ச நேரத்திலேயே வண்டிய வாங்கிட்டு போயிட்டோம். இப்ப 4வது சர்வீஸ் வந்து நான் ஈவினிங் விட்டுட்டு மறுநாள் மதியங்கானம் தான் வண்டிய வந்து எடுத்தேன். அந்த மாரி டைம்ல வந்து நீங்க இப்ப உங்களுக்கு என்னென்ன மாத்திருக்குன்னு கேட்டுட்டு, அந்த பழைய இது மாத்திருக்கோம்ல, இது வந்து அத வந்து கேளுங்க. உங்க அந்த பழச எங்க அந்த ஃபில்டர் மாத்திருக்கீங்கன்னா, அந்த ஏர் ஃபில்டர் எங்க இருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா நெறைய ஷோரூம்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா இருக்கிறத மாத்தவே மாட்டானுங்க. மாத்தாமயே அந்தாள போட்டு பில்ல போட்டு விட்டு சாவடிச்சுருவானுங்க. அதனால அதுல கொஞ்சம் உஷாரா இருங்க மக்களே. ஆனா இவ்வளவுதான் இந்த வீடியோ. நம்ம வந்து இதுல குறை அந்த மாரி எதுவுமே கிடையாதுங்க. சத்தியமா அந்த வண்டிய நம்பி வாங்கலாம். நல்லா வேல்யூ ஃபார் மணி தான். நல்லா குடுக்குற காசு கொஞ்சம் ஒர்த்தான வண்டி தான். பவரும் அந்த மாரி இப்ப இந்த வண்டிக்கு ஏத்த மாரி இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். இப்போ வர்ற வண்டியில வந்து நமக்கு இந்த சஸ்பென்சர் வந்து அப்சைட் போர் குடுத்துருக்கானுங்க. அப்புறம் வந்து மீட்டர வந்து டிஜிட்டலா போட்டிருக்கானுங்க. நான் எடுத்ததுமே இது வந்து 23 மாடல் தான். ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 24. கரெக்ட்டா இந்த வண்டி எடுத்து கொஞ்ச நாள்லயே அடுத்து அந்த மாடல் விட்டான். ஆனா இதுல கூட ஆயில் பிளஸ் ஏர் கூல்டு இன்ஜின் தான். இப்போ வர்றதுல வந்து ஏர் கூல்டு மட்டும் தான் இருக்கு. அத விட இது எவ்வளவு பெட்டர்ன்னே சொல்லலாம். லாஸ்ட்டா நம்ம வண்டியில வந்து மாடிஃபை பண்ண மாரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து அந்த கேன்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கழட்டி தூர போட்டாச்சு. இப்ப அதுக்கு பதிலா நம்ம NS 200 கண்ணாடி ஒரு 2 மாட்டியிருக்கேன். அப்புறம் இந்த கோல்டன் ஸ்டிக்கரு,
அதுக்கப்புறம் இந்த WP ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அப்புறம் இது வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட்ல இந்த நம்பர் பிளேட் வச்சிருந்தது வந்து நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் பேரு கரெக்டா மறந்துட்டு. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த மேல உள்ள பிளாக்க எடுத்துட்டு, இந்த இதுல ஒரு இது வரும்ல அந்த ஹோல்டரு. அத எடுத்துட்டு, அப்புறம் வந்து இந்த கம்பிய கீழ கட் பண்ணி, வெல்ட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் ஆக்கி வச்சிருக்கேன். இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ அவ்வளவுதான் மக்களே. அப்புறம் வந்து நம்ம எந்த மாரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு என்ன கன்டென்ட் குடுக்கன்னே அளவு தெரிய மாட்டேங்கி. அப்புறம் இந்த முக்கியமா பார்க்குற யாருமே நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி இத நம்மள நம்பி இத்தன பேர் பார்க்கானே அப்படின்னு சொல்லி வீடியோ போடலாம். தக்காளி ஒருத்தனும் அந்த வேலைய பண்ண மாட்டேங்கிறீங்க. அடுத்து எப்படி எப்படி வீடியோ போடலாங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா, அத பார்த்தே நான் எப்படியாச்சும் கொஞ்சம் வீடியோ போட்டு விட்டுருவேன். சரியா? அடுத்து நம்ம டிராவல்லாம் போவோம். கொஞ்சம் ஃபைனான்ஸ் டைட்டா இருக்கறனால அப்படியே கொஞ்சம் டைம் இழுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா போய் நம்ம வீடியோ போடுவோம். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் கொஞ்சம் வியூஸ் போவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பார்க்குற எல்லாரும். பாய்.